Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Salam Sijatra, Salam Sattu Malaysia. இறைவனை கருணையால் ஏதோ மீண்டும் ஒரு வாராந்திர குத்துவா நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அனைவரும் நலமா அன்பர்களே? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சி பெர்மின் ஆதரவோடு PJNIM எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் நல்லெண்ண இயக்க ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு பயனான நிகழ்ச்சியை பற்றிய ஒரு படப்பிடிப்பாக இடம்பெறுகிறது. PJNIM நடத்திய ஓர் அறிவார்ந்த நிகழ்ச்சியான இது கோலாலம்பூர் மாஜு டவர் கட்டிடத்தில் 10வது மாடியில் நடைபெற்றது. ஜெனரல் நாலேஜ் 2 அறிவு புதிர் 2013 என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சி இந்த இயக்கம் நடத்துகின்ற 2வது நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மலேசியாவை பற்றியும் உலகை பற்றியுமான பொது அறிவை சோதிக்கும் நோக்கத்தோடு நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி. இந்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட இந்த புதிய நிகழ்ச்சியில் பங்கேற்க மலேசியா முழுவதும் உள்ள இந்திய முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த மொத்தம் 163 பேர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அன்று காலை 9 மணிக்கெல்லாம் பங்கேற்பாளர்களின் பெயர் பதிவோடு நிகழ்ச்சி தொடங்கியது. ஏற்பாட்டு குழுவின் செயலவையினரிடம் அவர்கள் தங்கள் பெயர்களை பதிந்து கொண்டார்கள். இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றிக்காக இறைவனை வேண்டும் துஆ முதல் அங்கமாக நடைபெற்றது. கோலாலம்பூர் கம்பங் பாண்டா மதரசாவின் உஸ்தாஸ் சத்தாருதீன் அவர்கள் துஆ ஓதினார்கள். محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை இடம்பெற்றது. PJNIM தலைவர் முகமது ஃபிர்தௌஸ் உமார் வரவேற்புரை ஆற்றினார். அவர் தமது வரவேற்புரையில் புதிர் போட்டியில் பங்கேற்க வந்திருந்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் முதலில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த முறை போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்க ஸ்லாங்கோர் மற்றும் கோலாலம்பூரோடு ஜோஹோ, புலாவ் பினாங், மலாக்கா போன்ற தொலைதூர பகுதிகளில் இருந்தும் இளைஞர்கள் வந்திருந்தார்கள் என குறிப்பிட்டார் அவர். பங்கேற்கும் இளைஞர்களுக்கு பொது அறிவு சோதனையை வழங்குவதே இந்த போட்டி நடத்தப்படுவதன் தலையாய நோக்கம் என கூறிய அவர், கேட்கப்படும் எல்லா கேள்விகளுமே நம்மை சுற்றி நிகழும் நடப்புகள் பற்றிய அன்றாட விஷயங்கள் தான் என்றும், உண்மையில் நீங்கள் அனைவருமே இந்த கேள்விகளுக்கு தகுந்த விடைகளை கண்டிப்பாக தெரிந்தே வைத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தங்களின் அறிவுக்கு விடப்பட்டுள்ள சவாலாக இருப்பதாலும் நமது சமுதாய மக்களிடையே சிலத்து வகையில் உறவை புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் அமைந்திருப்பதாலும் இதில் பங்கேற்கும் அனைவருமே உண்மையில் மகிழ்ச்சியும் பெருமையில் கொள்வீர்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் அவர். அடுத்து பெர்மின் பேரவைத் தலைவர் டாக்டர் சையத் இப்ராஹிம் சையத் முகமது இஸ்மாயில் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் தமது உரையில் இத்தகைய அருமையான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்ததும் இல்லாமல் இறைவனுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். PJNIM இயக்கம் நடத்துகின்ற அறிவை பெருக்கும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்காக அவர் அந்த இளைஞர் இயக்கத்துக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். அறிவு சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் இது ஒரு மிக பயனுள்ள நிகழ்ச்சி என அவர் குறிப்பிட்டார். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் அதன் முதல் படியாக ஒவ்வொரு மனிதனும் அறிவைத்தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என கூறிய பெர்மின் தலைவர், எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக திகழ விரும்பினாலும் அவர்கள் முதலில் தங்கள் மூளையை விரிவான அறிவினால் கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்றார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பதற்கொப்ப அறிவுதான் நாம் பங்கேற்கும் எந்த நிகழ்ச்சியிலும் சம்பவத்திலும் நம்மை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த சாதனம்
என்றார். அதனால்தான் இந்த நிகழ்ச்சி குறிப்பாக நமது இளைஞர்களுக்கு மிகவும் பயமிக்க நிகழ்ச்சி என குறிப்பிட்ட டாக்டர் சையத் இப்ராஹிம் குறிப்பாக அவர்களின் சிந்தனா சக்தியை கூர்மைப்படுத்தி அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பொருத்தமான பயிற்சியாக அமையும் என்றார். நாட்டின் எதிர்காலத்துக்கு தேவைப்படும் அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்கவும் இத்தகைய அறிவுசார் நிகழ்ச்சிகள் அதிகம் தேவை என்றார். மேலும் அவர் pihak kerajaan sendiri telah mengiktiraf Permim sebagai NGO yang mewakili masyarakat India Muslim di Malaysia. அடுத்து புதிர் போட்டி தொடங்கும் முன்னர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் இடைவேளை வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு வருகை தந்திருந்த முக்கிய பிரமுகர்களுடன் கலந்துரையாடி புதிர் நடத்தும் முறைகள் குறித்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டார். தங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறந்த ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தந்த அனைத்து பிரமுகர்களுக்கும் நினைவு பரிசுகள் எடுத்து வழங்கப்பட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் இவ்வாறு கூறுகிறார்: எந்த பணி நல்லதாகவும் இறை அச்சத்திற்குரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லோருடனும் ஒத்துழையுங்கள். ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் எவருடனும் ஒத்துழையாதீர்கள். மேலும் இறைவனை அஞ்சுங்கள், நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானது. சூரா அல் மாயிதா வசனம் 2. அடுத்து இந்த ஆண்டின் PJMIM ஏற்பாட்டிலான அறிவு புதிர் போட்டியின் முதல் சுற்று தொடங்கியது. அந்த முதல் சுற்றின் நெறியாளராக பணியாற்றியவர் சகோதரர் கமருஸ்ஸமான். அந்த போட்டி தொடங்கும் முன்னர் போட்டி பற்றிய விவரங்களையும் விளக்கங்களையும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பங்கேற்பாளர்களுக்கு விளக்கினார். பல சுற்றுக்களை கொண்ட இந்த போட்டியில் பங்கேற்பாளர்கள் எல்லா சுற்றுக்களையும் வெற்றிகரமாக கடந்தால்தான் இறுதி சுற்றுக்குள் நுழையும் தகுதியை பெற முடியும். அதற்கு பிறகுதான் போட்டியின் இறுதி வெற்றியாளர் யார் என்பது தெரிய வரும். இந்த தொடக்க சுற்றில் பங்கேற்க முன்வந்த மொத்தம் 163 இளைஞர்களுக்கும் 20 கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 8 மாதிரியான வினாத்தாள்களை ஏற்பாட்டாளர்கள் தயார் செய்து அவற்றை பங்கேற்பாளர்களுக்கு விநியோகித்தார்கள். அளிக்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் விடைகள் எழுத ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. துரிதமாகவும் சரியாகவும் விடைகளை எழுத வேண்டியது அவசியம். 10வது நிமிடத்தில் எல்லா விடைகளும் கவனிக்கப்பட்டு சரியான விடைகளை அளித்து மிக அதிகமான புள்ளிகள் சம்பாதித்த போட்டியாளர்கள் மட்டுமே அடுத்த சுற்றுக்குள் நுழையும் தகுதியை பெறுவார்கள். பங்கேற்பாளர்களின் எல்லா விடைகளையும் செயலவையினர் எடுத்து யாருக்கு எவ்வளவு புள்ளிகள் என போடப்பட்டன. அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே நேரத்தில், அதாவது புள்ளி முடிவுகளுக்காக காத்திருந்த வேளையில், அவர்கள் அனைவரும் வெளியில் சென்று தேநீர் சிற்றுண்டி அருந்தினார்கள். இதற்கிடையில் செயலவை உறுப்பினர்கள் நிகழ்ச்சி இயக்குநரால் அளிக்கப்பட்ட கடமைக்கு ஏற்ப விடைகளை சரி செய்வதும் புள்ளிகள் போடுவதுமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். முடிவை அறிவிக்கும் முன்னர் ஏற்பாட்டு குழுவினர் விடைகளை மீண்டும் மீண்டும் சரி செய்து கொண்டார்கள். தொடக்க சுற்றுக்கான புள்ளிகள் முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து போட்டி அடுத்த சுற்றுக்குள் சென்றது. PJMIM இந்த ஆண்டு அறிவு புதிர் போட்டியின் 2வது சுற்றுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் முகமது ஷஃபியுதீன் சிராஜுதீன். போட்டி நடுவர்கள் தயாரித்துக் கொடுத்த கேள்விகளை பங்கேற்பாளர்கள் நோக்கி தொடுக்கும் கடமையை மிகச் சிறப்பாக மேற்கொண்டார் ஷஃபியுதீன். தொடக்க சுற்றில் அதிக புள்ளிகள் பெற்று இந்த 2வது சுற்றுக்குள் நுழையும் தகுதி பெற்ற மொத்தம் 55 பங்கேற்பாளர்கள் தான் இப்போது இந்த சுற்றில்
கலந்து கொண்டார்கள். அப்படி தகுதி பெற்றவர்களின் பெயர்களை ஏற்பாட்டாளர்கள் அழைக்க அவர்கள் மேடையின் இடது பக்கம் நோக்கி வந்து நின்று கொண்டார்கள். அடுத்து PJMIM ஏற்பாட்டிலான அறிவிப்புதல் போட்டியின் 2ஆம் சுற்றில் பங்கேற்க வந்த வெற்றியாளர்களிடம் தொடுக்கப்பட்ட கேள்விகள் முதல் சுற்றில் கேட்கப்பட்டதை விட சற்று கடுமையான, சற்று வேறுபட்ட கேள்விகளாக இருந்தன. இந்த முறை ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் 3 கேள்விகள் வழங்கி ஒவ்வொரு கேள்விக்கும் A, B என 2 ஆப்ஷன் விடைகளும் அளிக்கப்பட்டன. ஒவ்வொரு கேள்விக்கும் அவர்கள் சரியான விடையை தருவதற்கு வழங்கப்பட்ட அவகாசம் ஒரே 1 நிமிடம்தான். ஆக ஒவ்வொரு பங்கேற்பாளருக்கும் வழங்கப்பட்ட மொத்த அவகாசம் 3 நிமிடங்கள். கேள்விகள் எதுவும் ரகசியமாக கேட்கப்படவில்லை. பொதுமக்கள் எல்லாரும் கேட்கும் வகையில் ஒலிபெருக்கிலேயே கேட்கப்பட்டன. அதனால் கேள்வி என்ன, பதில் என்ன என்பதை அனைவருமே தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த சுற்றில் பங்கேற்க வந்தவர்களில் மிகச் சிறப்பாகவும் வேகமாகவும் பதில் கூறி வந்திருந்த அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்த்தவர்களில் 12 வயதே ஆன ஒரு சிறுவனும் மாற்றுத்திறனாளியான சபாக்பர்ணத்தைச் சேர்ந்த உம்மு சுஹானாவும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். அவர்கள் இருவரும் சரியான பதிலை விறுவிறுவென்றும் பட் பட் என்றும் கூறி வெற்றி பெற்றார்கள். இந்த சுற்றில் 2 அல்லது 3 கேள்விகளுக்கும் சரியான விடைகளை தந்தவர்கள் அனைவரும் இயல்பாகவே அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தார்கள். தொடக்க சுற்றில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்ற 55 வேட்பாளர்களில் 34 பேர் 3வது சுற்றுக்குள் நுழையும் தகுதியை பெற்றுவிட்டனர். அவர்களிலும் 10 பேர் எல்லா 3 கேள்விகளுக்கும் பதில் கூறினார்கள். மற்ற 24 பேர் 2 கேள்விகளுக்கு மட்டுமே சரியான பதில்களை கூறி அடுத்த சுற்றுக்கு தகுதி அடைந்தனர். ஆகவே மொத்தம் 34 பேர் இந்த ஆண்டு PJMIM ஏற்பாட்டிலான அறிவிப்புதல் போட்டியின் 3வது சுற்றுக்குள் நுழையும் பெருமையை தட்டி பறித்தனர். அந்த ஒரே கேள்வியையும் ஏற்பாட்டாளர்கள் குலுக்கல் முறையில்தான் தேர்வு செய்தனர். கேள்விக்கான எண்ணை அல்லது நம்பரை போட்டி பங்கேற்பாளரே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். போட்டி அமைப்பின் அடிப்படையில் நடுவர் குழுவினர் வரைந்துள்ள கேள்விகள் தான் பங்கேற்பாளர்களுக்கு அளிக்கப்படும். இந்த முறை போட்டியின் நடுவர் குழு தலைவர் இன்ஜே நஜீப் வஹாப், அவருக்கு உதவியாக பணிபுரிந்தவர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான இன்ஜே பாரி அப்துல்லா. அடுத்த சுற்றுக்கு செல்வதற்காக காத்திருந்த வேளையில் ஏற்பாட்டாளர்களின் திட்டப்படி அதிர்ஷ்ட குழுக்கு இடம்பெற்றது. வருகையாளர்களுக்கும் புதிரின் அடுத்த பிரிவில் பங்கேற்கவிருக்கும் போட்டியாளர்களுக்கும் சேர்த்து அந்த எண்கள் குலுக்கி எடுக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அறிவுப்புதிரின் அடுத்த சுற்று தொடங்கியது. இந்த 4வது சுற்று புதிர் போட்டியில் மொத்தம் 75 பேர் பங்கேற்றனர். இவர்கள்தான் அதற்கு முந்தைய சுற்றுகளில் சிறப்பாக விடை கூறி வெற்றி பெற்றவர்கள் ஆவர். இவர்களுக்கு வழங்கப்பட்ட கேள்வி சவால்களையும் எதிர்நோக்கி அருமையாக விடை கூறி வெற்றி பெற்றவர்கள் 13 பேர். அந்த 13 பேர்தான் அடுத்த சுற்றுக்குள் நுழையும் தகுதியை பெற்றவர்கள் ஆவர். இவர்களிலும் சிறப்பாக விடை கூறி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றோர் எண்ணிக்கை 9. இதுவே இந்த போட்டியின் இறுதி சுற்றுமாகும். அதனால் மிக கெட்டிக்காரர்களான இவர்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் மேடைக்கு அழைக்கப்பட்டார்கள். இவர்களது திறமையையும் வடிகட்டி முடித்த போது 7 பேர் மட்டுமே இறுதி கட்டத்துக்கு தகுதி கண்டனர். அவர்களில் 5 ஆண்கள், 2 பெண்கள். எஞ்சிய இந்த 7 ஏற்பாட்டாளர்கள் ஆயத்தமாக எடுத்து வைத்திருந்த முதல் பரிசு தட்டி பறிக்கப் போகும் அல்லது முதல் இடத்தை
கைப்பற்ற போகும் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த இறுதி அங்கத்தின் முதல் சுற்றில் ஒவ்வொருவருக்கும் தலா 7 கேள்விகள் தொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு கேள்விக்கும் விடை தருவதற்கு 30 வினாடிகள் தான். கடைசியில் அந்த 7 மிக உயர்ந்த விகித புள்ளிகள் பெற்று 2வது சுற்றுக்குள் நுழைந்தவர்கள் 5 ஆவர். இறுதி கட்டத்தின் 2வது சுற்றில் ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்பட்டு சரியான பதிலை சொன்னவர்கள் 3வது சுற்றுக்குள் முன்னேறினார்கள். அப்படி சரியான விடைகளை வழங்கியோர் 3 பேர் தான். இன்றைய அறிவுப்புதிர் போட்டியின் முதல் நிலை கண்ட 3 தான் இன்றைய போட்டியின் 3வது இடம், ரன்னர்ஸ் அப், சாம்பியன் ஆகிய தகுதிக்கு உரியவர்களாக வர வேண்டும். என்றாலும் அதற்கு முன்னர் இந்த புதிரில் பங்கேற்றவர்களிலேயே சரியான பதில் கூற தவறி அதனால் அடுத்த சுற்றுக்குள் நுழைய தவறிய உம்மு சுஹானாவுக்குத்தான் அதிகமான கைதட்டலும் பாராட்டும் கிடைத்தது குறிப்பிடத்தக்கதாகும். இறுதி சுற்று வரை அவர் வந்துவிட்டார் என்பதே அதற்கு காரணம். அடுத்து 2 திறமைசாலிகள் மோதிக்கொண்ட இறுதி போட்டி எண் 23 எண் 138 கொண்ட இருவர் தங்களில் யார் சாம்பியன் என்பதை முடிவு செய்யும் போட்டிக்கு தயாரானார்கள். போட்டி மிக நெருக்கமாக இருந்தது. அவர்கள் இருவருமே தங்களிடம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பட்டென்று சரியான விடைகளை அளித்து தாங்கள் இருவருமே மகா திறமைசாலிகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரே ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்வதுதானே ஆக வேண்டும். ஒரு வகையாக அதுவும் நிகழ்ந்துவிட்டது. ஆம் நேயர்களே, 3வது கேள்வி கேட்கப்பட்ட போது சரியான விடையை கூற முகமது கலிமுல்லா கான் தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில் அதற்கும் மிகச் சரியான பதிலை கூறி தானே சாம்பியன் என்பதை நிரூபித்துவிட்டார் எண் 23 கொண்ட வேட்பாளர் சையத் முகமது இப்னு மசூத். இறைவன் தன் திருமறையில் இவ்வாறு கூறுகிறான்: உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் எவ்வித ஐயமும் கொள்வதில்லை. மேலும் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் வழியில் போராடுகிறார்கள். அத்தகையவர்கள்தான் உண்மையாளர்கள். சூரா அல் ஹுஜராத் வசனம் 15. PJMIM நடத்திய இந்த ஆண்டு அறிவுப்புதிர் போட்டியின் இறுதி கட்டமாக போட்டியில் பங்கேற்று பிரதான வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பினை நடத்தினார்கள் ஏற்பாட்டு குழுவினர். இந்த போட்டியில் 4வது இடம் பிடித்தவர் முகமது அமீருதீன் முகமது யாபுத்தீன். 4வது இடம் பெற்றவருக்கு 50 ரிங்கிட் ரொக்கமும் 50 ரிங்கிட்டுக்கான பற்றுச்சீட்டு அதாவது வவுச்சரும் கிடைத்தது. அடுத்து 3வது பரிசுக்குரியவர் அப்துல் ரஹ்மான் நஜீப். இவருக்கு 500 ரிங்கிட் ரொக்கமும் சாம்சங் கேலக்சி மினி கைபேசியும் ஒரு கிண்ணமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து போட்டியில் 2வது பரிசுக்குரியவர் முகமது கலிமுல்லா கான். அவருக்கு கேலக்சி S3 கைபேசியும் 1000 ரிங்கிட் ரொக்கமும் ஒரு கிண்ணமும் வழங்கப்பட்டது. 4 முதல் 2வது வரைக்குமான பரிசுகளை எடுத்து வழங்கி கௌரவித்தவர் பிரஸ்மா எனப்படும் முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்க தலைவர் சேகு நூருல் ஹசான். இனி இறுதி பரிசு PJMIM நடத்திய இந்த ஆண்டின் அறிவுப்புதிர் போட்டியின் சாம்பியனுக்கான பரிசளிப்பு. வெற்றியாளராக வாகை சூடியவர் சையத் முகமது இப்னு மசூத். இவருக்கு நோட் 2 கைபேசியும் 2000 ரிங்கிட் ரொக்கமும் ஒரு கிண்ணமும் வழங்கப்பட்டது. அந்த பரிசுகளை எடுத்து வழங்கி கௌரவித்தவர் அலி மாஜி குடும்ப தலைவர் டாக்டர் ஹாஜி ஜவஹர் அலி அவர்கள்.
இன்னைக்கு பிஜிஎம்ஐஎம் குவிஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4வது ரவுண்ட்லயே ஃபெயில் ஆயினாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சப்போர்ட் பண்ணி அவங்களை ஜெயிக்கிற பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே இந்த குவிஸ்ல இருந்து பல மாதிரி கேள்வி கேட்டாங்க. அல்குரானை பத்தி கேட்டாங்க, மற்ற நாடை பத்தி கேட்டாங்க, நம்ம நாடை பத்தி மினிஸ்டரை பத்தி எல்லாம் கேட்டாங்க. அதுல பல மாதிரி கேள்வியில பல நல்ல கண்டஸ்டன்ட் நல்லா ஆன்சர் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த நாலேஜ் குவிஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு வெரி ஹாப்பியா இருந்துச்சு. கஷ்டமான கொஸ்டின் கொடுத்தா கூட முயற்சி பண்ணி இந்த ரவுண்ட் 3 வரைக்கும் போயிருக்கேன். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் இயர். இந்த பிஜிஐஎம் 2013 ஜெனரல் நாலேஜ் குவிஸ்ல கடினமான அறிவு கூர்ந்த கேள்வி பதில் கேட்டிருக்கிறாங்க. போட்டி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போட்டியில் கலந்து. சீரிஸ் 2வது வாட்டி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நானும் 2வது நம்பர் வாங்கியிருக்கிறேன் இதில். ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்ல வாழ்த்துக்கள். பிஜிஎம்எம் அடுத்த வாட்டி சிறப்பாக இதில் நல்லபடியாக அவங்க செஞ்சு சாதிக்கணும். இந்த வருஷம் பிஜிஎம்ஐஎம் ஜெனரல் நாலேஜ் 2013 குவிஸில் நான் தான் இந்த வருஷம் ஹோஸ்டாக இருந்தேன். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து 12 வயசுலேருந்து பெரிய ஆளுங்க எல்லாரும் நல்ல ஒரு ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நம்ம ஃபியூச்சரில் நல்லா பண்ணணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நிறைய டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதை பற்றி எனக்கு டவுட்டே இல்லை. இன்றைக்கி நான் நிறையா பார்த்தேன். ஸோ ஆஸ் அ ஹோஸ்ட் இந்த மாதிரியான ஈவெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆனர். இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம மீண்டும் மீண்டும் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். பிஜிஎம்ஐஎம் தொடர்ந்து பிஜிஎம்ஐஎம் மட்டும் இல்லாமல் நம்மளோட மற்ற பாடிஸ் எல்லாருமே இது கண்டிப்பாக பண்ணணும்னு நான் இன்ஷா அல்லாஹ் வேண்டிக்கிறேன். அந்த அளவில் ஜெனரல் நாலேஜ் குயிஸ் 2 எனப்படும் அறிவு புதிர் போட்டி ஒரு நிறைவுக்கு வந்தது. பிஜிஎம்ஐஎம் எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் நல்லெண்ண இயக்கத்தின் ஏற்பாடான இந்த அறிவு புதிர் போட்டி கொல்லம்பூர் மாஜு தாவாரில் நிகழ்ந்தேறியது. உண்மையில் இந்த போட்டி நிகழ்ச்சி நமது இந்திய முஸ்லிம் சமுதாய இளையோர் மத்தியில் பொது அறிவுக்கான தேட்டத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்பது நிச்சயம். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுவது அவசியம். ஏனென்றால் அறிவு கொடுத்தும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் நமது இளைஞர்களிடையே அறிவு தாகத்தை ஏற்படுத்தி எப்போதும் பொது அறிவை பெருக்கிக் கொள்ளும் வேட்கையை உருவாக்கும். இது உண்மையில் சமுதாயத்துக்கு, குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு பயன் தரும் நிகழ்ச்சி என்பதில் ஐயமே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கிடைத்த பொது அறிவும் இது ஏற்படுத்திய அறிவு தாகமும் வாழ்க்கையில் வெற்றியையும் முன்னேற்றம் காண்பதற்கான ஊக்கத்தையும் தொடர்ந்து வழங்கும் என உறுதியாக நம்பலாம். அதன் மூலம் எதிர்காலத்தில் தங்களை எதிர்நோக்கும் எத்தகைய சவாலையும் எளிதாக எதிர்கொள்ளும் தெம்பும் நம்பிக்கையும் நமது இளையோருக்கு உண்டாகும். நல்லது அருமை நேயர்களே, நாமும் இன்றைய குத்வா வாராந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.